Assalamu alaikum, Eid vlog of 2026 from Australia. எங்களுக்கு இங்கே ஈத் ஃப்ரைடேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தேர்ஸ்டே ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே நாளைக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வாங்கிடலான்னு சொல்லிட்டு வெஜிடபிள் ஷாப்க்கு வந்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் நான்வெஜ் வாங்கணும். ஸோ ஹலால் மீட் ஷாப் போய் நான்வெஜ்ஜும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் நோ ஈத் இஸ் கம்ப்ளீட் வித்தவுட் ஷீர் குர்மா அண்ட் வட்லப்பம். எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இது ரெண்டும் இருக்கணும். ஸோ வந்த உடனே இது ரெண்டும் செஞ்சு வச்சாச்சு. கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. அண்ட் இஃப்தார்லாம் முடிச்சுட்டு எவ்வளோதான் ஒர்க் இருந்தாலும் ஈதுக்கு முதல் நாள் ஹென்னா போட்டால் தான் அது கம்ப்ளீட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஈத் ப்ரேயருக்காக கிளம்பிட்டோம். இங்கே ஈத் ப்ரேயர் மார்னிங் 8 o'clock. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி போயாச்சு. இங்கே இண்டோர் ஸ்டேடியமில் வந்து ஈத் ப்ரேயர் நடந்துட்டு இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக எங்களோட ஈத் தொழுகையை முடிச்சிட்டோம். அண்ட் அங்கே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோட பேசிட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு அண்ட் அங்கேயே பார்த்தீங்கன்னா இதுக்காக பக்லவா அண்ட் பீட்ஸாலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு மினி பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் லைக் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளோட ஈதை பற்றி அண்ட் அந்த 30 days ரமதான் பற்றிலாம் சும்மா கேட்டுட்டு நம்மளோட கல்ச்சரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. எனக்கு இன்ஸ்டாவில் நிறைய பேர் டிஎம் பண்ணுறீங்க, நாங்கள் ஆஸ்திரேலியா வீசாக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அண்ட் இங்கே முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு சேஃபான்னு சொல்லிட்டு 100% சேஃபுங்க, நீங்கள் தாராளமாக இங்கே மூவ் ஆகி வரலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிட்ஸுக்கெல்லாம் ஈதி மணி கொடுத்தாச்சு. அண்ட் தொழுதுட்டு வரும்போதே பீஸாலாம் சாப்பிட்டதுனால பெருசாக பசிக்கவே இல்லை. ஆனால் என்ன வேணால் சொல்லுங்கள், காலையில் இந்த ஈத் பிரேக்ஃபாஸ்ட் பரோட்டா, குருமா, வட்லப்பம், கடல் பாசி, ஷீர் குருமா இதை வச்சு சாப்பிடலன்னா ஈத் பெருநாளே ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்காது. ஸோ லைட்டாக கொஞ்சோன்னு சாப்பிட்டு அன்னைக்கு ஈத் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான லேக் இருக்குது. ஸோ கிட்ஸ் எல்லாரையும் அழைச்சிட்டு அழகாக ஒரு போட்டிங் போயிட்டு வந்தோம். நான் ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுற விஷயம் இங்கே இருக்கிற நேச்சர் தான். அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் மத்தியானத்துக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா மட்டன் மந்தி ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் ஈவினிங் டின்னருக்கு நாங்கள் வெளியே போகிறோம். அதனால் ஏதாவது 1 pot ரைஸ் மாதிரி செஞ்சிடலாம். பட் அதுவும் ஸ்பெஷலாகவும் இருக்கணுன்றதுக்காக மட்டன் மந்தி நான் அன்றைக்கி செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. அப்படியே ஈவினிங் கிளம்பி நாங்கள் இப்போது வெளியே போய்கிட்டு இருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே விக்டோரியாவில் இருக்கிற தமிழ் முஸ்லீம் ஃபேமிலிஸ் நியர்லி ஒரு 40 to 50 ஃபேமிலிஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஃபேமிலியெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறதுனால நம்மளாம் ஜாயின் பண்ணி ஏன் ஈத் செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, தால்ச்சா அண்ட் 2 type of ஸ்வீட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எல்லாரையும் மீட் பண்ணி பேசினது அதை விட சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த ஈவெண்ட்டோட ஹைலைட்டே என்னோட கியூட் லிட்டில் ஃபாலோவர்ஸை நான் பார்த்தேன். அவங்க என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாரும் மீட் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்படி தான் போச்சு எங்களோட ஈத். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. அண்ட் ஆஸ்திரேலியா லைஃப் ஸ்டைல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் எவ்ரி ஒன்.